ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். உணர்ந்திடும் ஆன்மாக்கள் சிவலயத்தினில் வீற்றிருப்பர். கலியுக மனிதர்களால் இறைவனின் பெரும் கருணையை உணர இயலாது. எவரெல்லாம் கருணையின் வழி நடக்கின்றனரோ அவர்கள் யாவரும் இறைவனை ஒளியாகவும் அன்பாகவும் தரிசித்திடலாம். அருள் நிறைந்த திருத்தலத்தினில் யாம் சிவபூஜைகள் புரிந்து சிவலிங்க பிரதிஷ்டைதனை ஏற்றுள்ளோம். அன்பான மானுட ஆன்மாக்கள், யாம் ஆற்றுகின்ற செயல்களை உணர்வது கடினமே, எனினும் உணர்த்துவதும் எமது கடமையாகும். சிவலிங்கம் என்பது இறைவனாலும் இறைவியாலும் உருவாக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட ஓர் அற்புத ஸ்தலத்தினில் 108 சிவலிங்க ரூபங்களை யாம் உருவாக்கி அவற்றினுள் எமது ஆன்ம ஆற்றல்களை செலுத்தியுள்ளோம். சோமவார புனித திருநாளில் ஸ்ரீராமநாதரின் அருளாசியினால் உருவான 108 சிவலிங்க உருவங்களும் அக்னி தீர்த்தத்தில் துவங்கி அனைத்து புனித நீர் நிலைகளிலும் நீராட்டப்பட்டு தூய்மை அடைந்து ஆதி சிவனின் சன்னதியில் சமர்ப்பிக்கப்பட்டு ராம ஈஸ்வரரின் அருள் சக்தியினை உள் ஏற்று அன்னையாம் ஆதி சக்தியின் உருவேற்ற ஸ்ரீ பர்வதவர்தினி தாயாரின் ஆசிகளையும் உள் ஏற்று இறை சக்திகளால் நிறைக்கப்பட்டன. அனைத்து லிங்க ரூபங்களும் ஸ்ரீ அகத்தியர் ஆலயம் எனும் எமது புனித ஸ்தலத்தினில் எமது சன்னதியின் முன் இருத்தப்பட்ட நிலையில் யாம் ஒளியின் ரூபமாய் உருகிய பாதரச ஆற்றலான ஆன்ம ரசத்தினை 108 சிவலிங்க ரூபங்களிலும் பிரதிஷ்டை புரிந்திட்டோம். அன்பு நிறைந்த சேவகர்களே, எமது ஆன்ம சக்தியானது நிறைக்கப்பட்ட 108 சிவலிங்க ரூபங்களையும் யாம் மேலும் பற்பல அற்புத சிவஸ்தலங்களில் நிலை நிறுத்தி ஆற்றல்களை உள் ஏற்று பின்னர் யாமே 60 நாழிகை நேரமும் அமர்ந்து லிங்க ரூபங்களையும் பூஜித்திடுவோம். மகா சிவராத்திரியின் தருணத்தில் அதனை பூஜித்து ஏற்கும் அன்பு ஆன்மாக்கள் எமது கட்டளைகளையும் ஏற்று பணிந்திடல் வேண்டும். எவ்விதம் எமது ஆன்மஸ்வரூபம் ஏற்ற சிவலிங்க உருவினை நீங்கள் பூஜிக்க வேண்டும் என்பதனை ஸ்ரீ கால பைரவரே எடுத்துரைப்பார். ஆன்மாக்கள் அனைத்தும் விழித்து எழ வேண்டும் என்பதே அனைவரது நோக்கமாக அமைய வேண்டும். ஸ்ரீராமேஸ்வரம் என்றே போற்றப்படும் புனித ஸ்தலத்தினில் யாம் இத்தருணத்தில் மகத்தான செயல்களையே ஆற்றியுள்ளோம். எமது செயல் என்பது மனித ஆன்மாக்களை விரைந்து ஈர்க்கும் என்பதே இதன் உயர்ந்த பலனாக அமைந்திடும். ஆலயங்களின் கருவறையில் வீற்றுள்ள சிவலிங்க ரூபங்களை போன்று உயிர்ப்பிக்கப்பட்ட ஓர் சிவலிங்கம் எமது அன்பு சேவகர்களுக்கு வழங்கப்படும். ஏன் 108 சேவகர்கள் மாத்திரமே எமது ஆன்ம ஆற்றலை பெற வேண்டும் என்றே சிந்திக்கும் நிலைதனையும் உணர்ந்தோம். கலியின் உச்ச கால நேரத்தில் யாம் முதன் முறையாக எமது 108 ஆன்ம பாதரச துகள்களை உருக்கி ஒளியாய் உருமாற்றி அதனை நில அமைப்பு கொண்ட அற்புத லிங்க ரூபத்தினில் பிரதிஷ்டை புரிந்துள்ளோம். பஞ்சபூத மூலக்கூறுகளும் எமக்கு பேருதவி புரிந்தன. ஆதி சிவனும் ஆதி சக்தியும் சாட்சியாய் வீற்றிருந்து இம்மாபெரும் செயல் நிறைவடைய உதவினர். எமது
ஆன்ம ஆற்றல்களை யாம் முழுமையாக பகிர்ந்திட முனைந்தாலும் ஏற்புடைய ஆன்மாக்கள் மிகவும் குன்றி உள்ளனர். இருப்பினும் 108 ஆன்ம துகள்களை உருக்கி ஒளியாக்கி அன்பு ஆலயத்தின் மூல கருவறையில் வீற்றிருந்து அருள்பாலிக்க முனைகின்றோம். ஆணவ மாயை அகன்று அன்பு பெருகிட யுகமாற்ற பணி ஏற்கும் எமது சேவகர்களுக்கு யாம் புறத்தினிலே அருளுகின்ற ஓர் உன்னத ஆற்றலாக இவை அமைந்திருக்கும். அனைவரும் உணர்ந்து அன்பினால் நிறைந்து சேவகம் புரிந்தால் யாம் எமது ஆன்மத் துகள்களை உருக்கி ஒளியாக உருமாற்றி மேலும் பற்பல மானுட ஆன்மாக்களுக்கும் அருளிடுவோம். அன்பான ஆன்மாக்களே, சிவசக்தி ஆற்றல்களால் நிறைந்து எமது ஆன்ம ஒளி ஆற்றல்களாலும் நிறைந்த சிவலிங்க ரூபமானது அனைவரையும் சென்றடைய யாம் அருள்பாலித்திடுவோம். அன்பினால் நிறைந்து உருகி கரைந்து கரை சேர்ந்து அனைத்து ஆன்மாக்களையும் கரை சேர்த்திடவும் உதவிடுங்கள். அன்பான ஆசிகள்.